நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய பரிசுத்தரும் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் இரட்சகரே, இந்த நல்ல வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த நாளிலும் தெளிவாக பேசி எங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற பல கேள்விகள், நாங்கள் அறியாத பாதையில் நடத்தப்படுகிறதை பார்த்து ஒருவேளை நாங்கள் சரியில்லையோ என்று சொல்லி குற்ற உணர்வோடு இந்த நாளிலும் இந்த சத்தத்தை நாங்கள் கேட்கலாம். இன்று விளக்கமாக எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே தேவன் வாசம் பண்ணுகிற 2 இடங்களை குறித்து பார்த்தோம். 2 இடத்தில் தேவன் வாசம் பண்ணுவாராம். எந்த இடமெல்லாம் அவர் வாசம் பண்ணுவாராம்? நித்தியத்திலும் உன்னதத்திலும் அவர் வாசம் பண்ணுவார். அவர் 2 இடத்துல வாசம் பண்ணுவார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் 2 இடத்துல அவர் வாசம் பண்ணுவாராம். தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அதாவது வந்து போகிறது வேற, வாசம் பண்ணுகிறது வேற. ஆனால் தேவன் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுவார். ஆனா பூமியில அவர் வாசம் பண்ணுவதற்காக அவர் அதற்கு ஈக்குவலா ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அது என்ன இடமா? யாரெல்லாம் உடைக்கப்படுகிறாங்களோ, யாரெல்லாம் நொறுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் பல வகையில வேதனையின் பாதையில் நடக்கிறார்களோ, அப்படி உடைந்து பணிந்து ஆவி உள்ளவர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணுவாரா? இன்று தேவன் சொல்கிறார், நீங்கள் உடைக்கப்படலாம், நொறுக்கப்படலாம், பல விதத்திலும் கண்ணீர் வடித்து காரணமில்லாத காயங்கள், இப்படியாக என்னுடைய பிள்ளையின் மூலமாக, கணவன் மூலமாக, மனைவி மூலமாக சமுதாயத்திலே நன்மை செய்கிறேன், அவர்கள் தீமை செய்கிறார்கள், நான் உடைக்கப்படுகிறேன், நொறுக்கப்படுகிறேன், என்னுடைய உள்ளமெல்லாம் உடைந்த நிலைமையில் அளபலன் இல்லாதபடி இந்த நாளில் இந்த இடத்திற்கு நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். என்னில் பலனும் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை. தானியேல் சொன்னது போல என்னில் இனி பலன் இல்லை, இனி என்னில் மூச்சும் இல்லை என்று அந்த தானியேல் சொன்னது போல இந்த நாளிலும் நீங்களும் இனி என்னில் அளபலன் இல்லை, நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் என்று யோபு சொன்னது போல நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். இப்படியாக நொறுக்கப்பட்ட நிலைமையிலே ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படியாக உடைக்கப்பட வேண்டும்? இவர்கள் மூலமாக ஆறுதல் வரும் என்று நினைத்தேன், இவர்களே என்னை உடைக்கிறார்கள். இவர்கள் மூலமாக எனக்கு ஒரு சமாதானம் உண்டாகும் என்று நினைத்தேன், இவர்களே என்னை காயப்படுத்துகிறார்கள். இவர்களுக்கு நான் நன்மை செய்தேனே, இவர்கள் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நினைத்தேன், எனக்கு இவர்கள் எதிராக நிற்கிறார்கள். நான் இப்பொழுது என்ன செய்வேன்? எல்லா பக்கம் திரும்பினாலும் என்னை உடைப்பதற்கு எதிரான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறேன். என்னுடைய சூழ்நிலைகள், என்னை சுற்றிலும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும், என் வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு சம்பவங்களும் என்னை
நொறுக்கத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லி புலம்புகிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் ஏன் இதை அனுமதித்தேன் என்றால், நான் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் வாசம் பண்ணுவதற்கு இந்த பூமியிலே நொறுங்கின, உடைந்த, அப்படி பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுவதற்காக உன்னிடத்தில் நான் வந்து போக அல்ல, வாசம் பண்ணுவதற்காக, உன்னோடு வாசம் பண்ணுவதற்காக, உடைக்கப்பட்ட, உடைந்த பாத்திரம், நொறுக்கப்பட்டவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் உன்னை நான் அனுமதித்திருக்கிறேன். நான் வாசம் பண்ணுவதற்காக. யாரோ உன்னை உடைக்கிறார்கள் என்று நினைக்கலாம். அருமையான தேவனுடைய ஜனமே, வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, உன்னதம் பரிசுத்த ஸ்தலம், அதற்கு ஈக்குவலாக இன்னொரு இடம், அதற்கு ஈக்குவலாக சமமாக உடைந்த இருதயம். நீங்கள் நினைக்கலாம், மனிதர்கள் பார்வையில் நீங்கள் தாழ்வான இடத்தில் தாழ்வாக ஜனங்கள் உங்களை பார்க்கலாம். தேவன் சொல்கிறார், உடைக்கப்பட்ட உன்னை, உன்னதம் பரிசுத்த ஸ்தலம், அதற்கு இணையாக நான் உன்னை அதே லெவல்ல நான் உன்னை வைத்து பார்க்கிறேன். நீ என் பார்வையில் அருமையானபடியா, நீ இந்த நாளில் என்னுடைய பார்வையில் மனிதர்கள் பார்க்கிறது போல அற்பமான இடத்தில் அற்பமாக பார்க்கிறது போல அல்ல, உடைக்கப்பட்ட உன்னை உன்னதம் பரிசுத்த ஸ்தலம் அந்த இடத்தில் வைத்து நான் பார்க்கிறேன். நீ அப்படி ஒரு உயர்ந்த இடத்தில் என் பார்வையில் நீ இருக்கிறாய். தேவனுடைய பார்வையிலே உயர்ந்த இடத்தில் பார்க்கிறது மட்டுமல்ல, உயர்ந்த தேவன் இறங்கி வந்து உங்கள் உள்ளத்துக்குள் வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, என் நேசர் அடிக்கடி வந்து போகிற ஒரு தோட்டம், அது ஏதேன் தோட்டம் அல்ல, அது மலை மேல் உள்ள தோட்டம் அல்ல, அது கெத்செமனே தோட்டம். அருமையானவர்களே, இயேசு அடிக்கடி அவர் வந்து போகிற ஒரு தோட்டம், அது கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டம் என்றால் செக்காட்டுகிற இடம். கெத்செமனே தோட்டம் என்றால் இரத்த வேர்வை வெளியே வரத்தக்கதாக வேதனையின் உச்ச கட்டத்திலே இயேசு கதறின அந்த இடம். வேர்வை நாளங்கள் வெடித்து, இரத்த நாணங்கள் வெடித்து, இரத்தம் வெளியே வந்தது. அப்படியாக உள்ளத்தில் உள்ள பாரம் அழுத்தப்பட்டு அங்கே இரத்தம் வெளியே வந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடம், அதற்கு அடிக்கடி இயேசு வருவார். இந்த தேவன் சொல்லுகிறார், நீ உடைக்கப்பட்ட பாத்திரம், மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாதபடி மேலும் மேலும் வேதனையின் மேல் வேதனை, நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். ஆனால் இந்த வேதனையின் மத்தியில் உனக்கு தூரமாக அநேகர் உன்னை விட்டு போகலாம். நான் அடிக்கடி வருகிறேன். அந்த தோட்டம் கெத்செமனே தோட்டம், இந்த உடைந்த இருதயத்துக்குள்ள நான் அடிக்கடி வருவேன். உன்னை தேடி நான் அடிக்கடி வருவேன். உன்னை நான் ஒரு கெத்செமனே தோட்டமா வைத்திருக்கிறேன். உன்னை உன்னதத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் சமமாக உன்னை வைத்திருக்கிறேன். நான் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக வைத்திருக்கிறேன். ஏன்? 2 காரியங்களை செய்வதற்காக. ஒன்று, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கோ, இரண்டாவது நொறுக்கப்பட்டவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிப்பதற்கோ. நான் உன்னை நொறுக்கி உனக்குள் வாசமாயிருந்து அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிற ஒரு மகளாக, மகனாக உன்னை நான் பயன்படுத்துவதற்காக இந்த பாதையிலே நான் உன்னை நடத்தி வருகிறேன். தயவு செய்து திரும்ப திரும்ப தேவன் சொல்லுகிறார், திரும்ப திரும்ப தேவன் சொல்லுகிறார்,
நாட்கள் வரும் பொழுது ஆயிரங்கள் உடைந்த நிலைமையில் இருக்கிறவர்களை தேற்ற முடியாத சிலரை ஆறுதலே இனி எனக்கு கிடையாது என்று, இனி இந்த துக்கத்திலிருந்து நான் எழும்ப முடியாது என்று இருக்கிற ஆயிரங்களை உன்னுடைய வார்த்தையின் மூலமாக, உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகரை தூக்கி நிறுத்துவதற்கு உன்னை நான் ஆயத்தப்படுத்தி இப்பொழுது உன்னை உடைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உன்னோடு நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை இப்பொழுது உங்களுக்கு வேதனை தாங்க முடியாதபடி இப்பொழுது வேதனை தாங்க முடியாதபடி என்னால் இந்த பாதையை தாண்டி போக முடியவில்லை. இந்த பாதையை தாண்டி போக முடியவில்லை, இதை நான் கடந்து போக முடியவில்லை, நான் புறமுகிறேன். தேவரே, என் மீது இவ்வளவு பெரிய ஒரு தேவ திட்டம் வைத்து என்னை நீர் பயன்படுத்துவதற்காக உடைக்க நீர் அனுமதித்திருக்கிறீர் என்றால் நான் உடைக்கப்பட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், நான் உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன் என்று சங்கீதம் 31 வாசிக்கிறோம். நான் உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். ஒரு ராஜா சொல்லுகிறார், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொல்லுகிறார், சாதாரண நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதன் அல்ல, ஒரு ராஜாவாக இருக்கிற மனிதர், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழுகிற ஒரு மனிதர், வனாந்தரத்தில் இருக்கும் பொழுதும் தேவனை துதிக்கிற ஒரு மனிதர், அப்படி தேவனோடு நெருங்கி உறவாடுகிற ஒரு மனிதர் இப்பொழுது சொல்லுகிற காரியம், நான் உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, எப்படி தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறினார்? உடைக்கப்பட்டதினால். எப்படியெல்லாம் தாவீது உடைக்கப்பட்டான்? அருமையானவர்களே, அவனுடைய மகன் அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழுப்புகிறார். சொந்த மகன் இவனுக்கு விரோதமாக எழுப்புகிறார். இவன் கால்நடையாக நடந்து போகிறான். அரண்மனையிலே வாழ்கிற ஒரு தாவீது, எத்தனையோ சேவகர்கள் இவனுக்கு உதவி செய்கிற ஒரு தாவீது, காலிலே செருப்பில்லை. இப்பொழுது சொந்த மகன் விரோதமாக எழுப்புகிறார். அவர் நடந்து ஓடுகிறார். இப்பொழுது அரியணையை விட்டு அவன் நடந்து போகும் பொழுது அவனுடைய நிலைமை இதோடு முடிந்து விட்டது என்று சீமேயி நினைத்து அவனுக்கு பின்னால் கற்களை வீசுகிறார். தொலைந்து போ ரத்த பிரியனே, தொலைந்து போ என்று சொல்லுகிறார். எல்லாரும் போற்றின ஒரு தாவீது, சவுலுக்கு 1000 தாவீதுக்கு 10000 என்று சொன்ன ஜனங்கள், அப்படிப்பட்ட ஒரு பெரிய புகழ் பெற்றவன் 40 நாட்களாக யாரும் செய்ய முடியாததை கோலியாத்தை வீழ்த்தி ஜனங்களின் நிந்தையை மாற்றினவன், எத்தனையோ யுத்தங்களை நடத்தி தேவ ஜனங்களை காப்பாற்றினவர், அவ்வளவு பெரிய அபிஷேகம் உள்ளவன் சவுல். அவன் மீனை வாசிக்கும் பொழுது சவுலிடத்தில் இருக்கிற அசுத்தாவிகள் ஓடினது. அப்படி தேவனால் பயன்படுத்தப்பட்டவன், உலகமே புகழுகிற அந்த மகன், இப்பொழுது அப்சலோமைக்காக அவன் நடந்து ஓடுகிறான், கால்நடையாக நடக்கிறான். அவனுடைய நிலைமை இப்படியாக அற்பமாக, அவனுடைய குடும்பத்தாரை அற்பமாக நினைத்தவரை மிரட்டும் பொழுது இப்பொழுது சாதாரண ஒரு குடிமகன் சீமேயி அவனுக்கு விரோதமாக எழுப்பி கல்லை தூக்குகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, அவனுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. தாவீதினுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. அவனோ பாசமுள்ள அதே அப்சலோம் மீது பாசம் வைத்திருக்கிறார்.
அதே அப்சலோம் அவன் மரணம் அடையும் பொழுது ஒருவன் செய்தியை சொல்லும் பொழுது துக்கத்தோடு சாப்பிடாமல் கதறுகிறான். ஐயோ, அப்சலோமுக்கு பதிலாக நான் இறந்தால் நல்லா இருக்கும். இந்த அப்சலோம் இறந்து விட்டானா, அவளுக்கு பதிலாக நான் மரித்தால் நல்லா இருக்கும் என்று இவன் உள்ளத்துக்குள் அவ்வளவு அன்பு இருக்கிறது. ஆனால் இந்த அன்பை புரிந்து கொள்ளாதபடி அன்பு வைத்திருக்கிற ஒரு அப்சலோம் காயப்படுத்தி இவனை ஓட ஓட வைத்து சீமையை தூசிக்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 30 நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்படி தாவீது உடைக்கப்பட்டான். 300 பேர் கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இவனோடு வரும் பொழுது சொந்த தாய் தகப்பனை இவனோடு வைக்க முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது இவர்களை தன்னோடு வைத்து இவர்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தினான். இவர்களுக்கு சாப்பாடு போட்டான். இவர்களை அன்போடு நடத்தினான். தன்னோடு வைத்திருந்தான். தன் தகப்பன் தாயை கூட மற்றவர்களிடத்தில் விட்டு அவர்களை விட மேன்மையாக இவர்களை நினைத்து தன்னோடு வைத்திருந்தான். அங்கே 34 வாசித்து பாருங்கள், 6 வாசித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது அங்கே? இவன் துக்கம் அளபலன் இல்லாதபடி அழுகிறான். காரணம், இவன் பார்க்கிற காட்சி எந்த 300 பேர் ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கவர்கள், யாரும் சேர்த்து கொள்ள முடியாதபடி தகுதி இல்லாதவர்களை சேர்த்து பராக்கிரமசாலியாக மாற்றினானோ, அவர்கள் இப்பொழுது கற்களை எடுத்துக்கொண்டு இவன் மீது எரிகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உள்ளமுடைந்த நிலைமையில் தாவீது அந்த காட்சியை சுற்றி சுற்றி பார்க்கிறார். சுற்றி சுற்றி பார்க்கிறார். ஐயோ, நானும் இழந்து நிற்கிறேன். இவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே. இவர்களுக்கு நான் எவ்வளவு மேன்மையான காரியம் செய்தேன். இவர்கள் என்னை புரியவில்லையே. கற்களை தூக்கி கொண்டு நிற்கிறார்களே என்று. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் 1000க்கு நன்மை செய்திருக்கலாம். நன்மையை பெற்றவர்கள் உங்களை இப்பொழுது கல்லை தூக்கி உங்களை காயப்படுத்தத்தக்கதாக வார்த்தை என்கிற கல்லோடு நிற்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், அப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவ சமூகத்துக்கு போகிறான். ஆனால் தேவன் ஒரு நாளும் உடைந்த மனிதனை மறுபடியும் உடைக்கிற தேவன் அல்ல. அவர் அவனோடு பட்சமாய் பேசி, தாவீதே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். தாவீதே, எல்லாவற்றையும் இழந்து விட்டாயோ, எல்லாம் உன்னை விட்டு போய்விட்டதோ, இப்பொழுது இந்த நாளில் ஒன்றுமில்லை என்றதனால் எல்லாரும் உனக்கு எதிராக மாறிவிட்டார்களோ? இல்லை, இதே ஜனங்கள் மத்தியில் உன்னுடையதையும் திருப்பி தருவேன், அவர்களுடையதையும் திருப்பி தருவேன், எதிரியுடைய கொல்லையும் உனக்கு திருப்பி தருவேன். நீ இவர்களுக்கும் பங்கிடுவாய், நீயும் உன்னுடையதை அனுபவிப்பாய், மற்றவர்களுக்கும் பங்கிட்டு அனுப்புவாய். இன்று இந்த நாளில் நான் அதை செய்வேன் என்று சொல்லி உடைந்த நிலைமையில் அவனோடு வாசம் பண்ணின தேவர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள செய்து, எந்த ஜனம் கல்லை தூக்கினார்களோ அவர்கள் இவனுக்கு பின்னாக வரத்தக்கதாக அவர் செய்து இவனை தலைவனாகவே வைத்தார். இவர்கள் கல்லை தூக்கினதினால், அமலேக்கியர் கொள்ளையடித்ததினால், இவன் வேதனைப்பட்டதினால் இவனுடைய ஸ்தானத்தை தேவன் குறைக்கவில்லை. தாவீது தாவீதாகவே, அவன் தலைவனாகவே, அப்சலோம் எதிராக வந்ததினால் அவனுக்கு நிரந்தரமாக கால்நடை பயணமும் அவமானமும் வரவில்லை. மறுபடியும் அவனை அழைத்து வருவதற்கு ஜனங்கள் வந்தார்கள். அதே அரியணையில் மறுபடியும் உட்கார வைத்து அந்த உடைக்கப்பட்ட தாவீதை அழகு பார்த்து அந்த எதிராக தூற்றின சீமையை அவன் காலடியில் விழ வைத்து, அருமையானவர்களே, உயிருக்காக அவனிடத்தில் பிச்சை கேட்கத்தக்கதாக நிறுத்தினாரே, அந்த தேவன் சொல்கிறார், உடைக்கப்படலாம், ஆனால் உன்னை உருவாக்குவதற்காக உடைப்பார்.
18:1 நாம் வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே கொயவன் கையில் உள்ள ஒரு மண்பாண்டம் உடைந்தது உண்மைதான். அது உடைந்தது உண்மைதான். ஆனால் அந்த உடைந்த ஒரு மண்பாண்டத்தை தூரே தூக்கி எரியாதபடி மறுபடியும் கொயவன் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி மறுபடியும் அதை வணைவதற்காக கையிலே எடுத்து அதை மறுபடியும் தன் பார்வைக்கு சரியாக வணைந்தார். இதுவரைக்கும் யார் வணைந்தார்கள், யார் உடைத்தார்கள் என்பதல்ல. ஆனால் உடைந்த பாத்திரத்தை எஜமான் கையில் எடுத்து அவர் மறுபடியும் வணைவார். நீ மனிதர்களால் உடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த உடைந்த பாத்திரத்தை மறுபடியும் வணைய போகிறார். மனிதர்கள் மூலமாக அல்ல, என் தேவன் கரத்தில் எடுத்து உன்னை வணைய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவன் சொல்லுகிறார், என் பார்வைக்கு சரியாய் கண்டபடி உடைக்கப்பட்ட உன்னை நான் வணைய போகிறேன். உடைக்கப்பட்ட உன்னை நான் வணைய போகிறேன். யோபுவை குறித்து பாருங்கள். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். உண்மைதான். எந்த காரியம் அவனை உடைத்தது? ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் எதிராக அவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அது அவர்களை உடைத்ததா? இல்லை என்றால் வந்த ஒவ்வொரு செய்தியும் ஆடுகள் இறந்தது, மாடுகள் இறந்தது, ஒட்டகங்கள் இறந்தது, நான் ஒருவன் தப்பினேன் என்று ஓடி வந்த செய்தி அவனை உடைத்ததா? இல்லை அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்தார்கள் என்கிற செய்தி உடைத்ததா? இல்லை. சொந்த மாம்சமாக இவனுக்கு ஆபத்தில் ஆறுதல் சொல்லுவதற்காக தேவன் கொடுத்த மனைவி, அந்த மனைவி இப்பொழுது தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன அந்த வார்த்தை, அருமையானவர்களே, எல்லாவற்றையும் நான் தாங்கிக் கொள்வேன் பிரதர். ஆனால் எல்லாவற்றையும் யோபு தாங்கினது போல தாங்க முடியும். ஆனால் சொந்த சரீரம் நான் எவ்வளவு நேசித்தேன். அந்த மனைவி தூசித்து ஜீவனை விடும். நான் சாகிறதை என் மனைவி விரும்புகிறாள். ஐயோ, நான் செத்து போனால் நலமாய் இருக்கும் என்று என் மனைவி விரும்புகிறாள். இதை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? என்னுடைய கணவர் இப்படி விரும்புகிறார், என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? என்னுடைய முடிவை, என்னுடைய இனஜன பந்துக்கள் எனக்கு எப்பொழுது ஒரு முடிவு வரும், என்னுடைய சொத்துக்களை அனுபவிக்கலாம் என்று இருக்கிறார்கள், நான் இதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? என் மனைவி சொல்லுகிறார், என்னுடைய மனைவி சொல்லுகிறார், செத்து மடியும், தூசித்து ஜீவனை விடும் என்று. அருமையான தேவனுடைய ஜனமே, யோபுவின் உள்ளம், அவனுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைந்து இரத்தம் தோய்ந்த நிலைமையிலே வேதனை. அவன் தன் ஈயை விரட்ட முடியாதபடி ஈயை ஓட்டிக் கொண்டிருக்கிறான். அதுவா அவனை உடைத்தது? இல்லை என்றால் அவன் சொல்லுகிறான், இவர்களுடைய தகப்பன்மாரை என்னுடைய ஆட்டை காக்கிற அந்த காவல் காக்கிற நாய்கள் இருக்கிற இடத்தில் வைக்க கூட தகுதி இல்லை, வைக்க மாட்டேன். அப்படிப்பட்டவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்கள் பரியாசம் பண்ணினார்களே, அதுவா அவனை உடைத்தது? அதுவா அவனை உடைத்தது? அருமையானவர்களே, அவனை உடைத்த ஒரு காரியம், என் மனைவி எனக்கு ஆறுதலாக இருப்பார். இந்த நிலைமையில் ஒரு நாளில் என் மனைவியை நான் எப்படி வைத்திருந்தேன், என் மனைவி எனக்கு ஆறுதலாக இருப்பார். அவளே எனக்கு விரோதமாக இப்பொழுது மனங்க சந்த நிலைமையில் புலம்புகிறார். தேவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளில் தேவன் இதை பார்த்தார். பார்த்து கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அகத்தின் அழகும் முகத்தில் தெரியும், உள்ளத்தில் உள்ள வேதனையும் முகத்தில் தெரியும். முகத்தை பார்த்தார். இனி என்னுடைய தாசனாகி யோபுவுக்கு நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். யோபுவே, உன் சிறையிருப்பை நான் திருப்ப போகிறேன். அவனுடைய அவனுக்கு விரோதமாக பேசின அந்த நண்பர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என் யோபு பேசினது போல் பேசவில்லை. அவன் உங்களுக்காக ஜெபிப்பான். காரியம் மாறுதலாக முடிந்தது.
சிறையிருப்பு மாறினது. இப்பொழுது யாரெல்லாம் காயப்படுத்தினார்களோ மனநொந்து இப்பொழுது தங்கத்தோடு வருகிறார்கள், தங்கத்தோடு வருகிறார்கள், அவனை தேடி வருகிறார்கள். மறுபடியும் அவனை செல்வ சீமானாக தேவன் நிறுத்தினார். மனைவியின் உள்ளம் இப்பொழுது உடைந்திருக்கும். மறுபடியும் அந்த குடும்பம் சந்தோஷமாக வாழத்தக்கதாக தேவன் செய்தார். மறுபடியும் ஆயுசு நாட்களை உடைந்த அனுபவம் ஏறக்குறைய 6 மாதம் என்கிறார்கள், சிலர் 3 மாதம் என்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு தேவன் கொடுத்த மகிழ்ச்சியான நாட்கள் 100 வருடத்திற்கு மேலாக ஒரு மகிழ்ச்சியான நாட்கள். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ உடைக்கப்படுகிற காலம் கொஞ்சம். நீ உடைக்கப்பட்ட பிறகு நான் உன்னோடு வாசம் பண்ணி அநேக உடைந்த ஜனங்களை ஆறுதல் படுத்துவது அது அதிக வருடங்கள். நீ உடைக்கப்படுவது கொஞ்ச நாட்கள். வாசித்து பாருங்கள். நீங்கள் நியாயாதிபதிகள் 11 வாசித்து பார்த்தால் யெப்தாவை குறித்து 11:3 வாசிக்கிறோம். இவன் பரஸ்திரியின் மகன் என்று சொந்த குடும்பத்தார் அவனை துரத்துகிறார்கள். உடைக்கப்பட்ட நிலைமையிலே அவன் போகிறான். அருமையானவர்களே, அவனுடைய உள்ள உன் தாய் பரஸ்திரி, உன்னை யார் பெற்றார்கள்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உனக்கு அப்பா யார் என்று தெரியுமா? நீ ஒரு பரஸ்திரியின் மகன், நீ ஒரு பரஸ்திரியின் மகன். நீ எங்களோடு வாசம் பண்ணாதே, ஓடிப்போ. இதுவரைக்கும் அதே வீட்டில் வாசம் பண்ணினா, இதுதான் என் அண்ணன், இதுதான் என் தங்கை, இதுதான் என் வீடு, இப்படியாக அவன் நினைத்து கொண்டு இருந்தான். தேவனை நேசிக்கிறவன் தான். உள்ள உடைந்தது. ஓடி போனான், ஓடி போனான். எவ்வளவு அழுதிருப்பார். தாக்கக்கூடிய ஒரு காரியமா? அருமையான தேவனுடைய ஜனமே, நொறுக்கப்பட்ட நிலைமையில் யெப்தா ஓடுகிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, சில நாளைக்குள்ளாக அவனுடைய அந்த வேதனையின் நாட்கள் பல நாள் அல்ல. சத்திய வேதம் சொல்கிறது, சில நாட்களுக்குள்ளாக அங்கே அம்மோன் புத்திரர் வாரார்கள், எதிரிகள் வாரார்கள். இப்பொழுது அவர்களோடு போரிடுவதற்கு அந்த தேசத்தில் உள்ளவர்கள் போய், நீ எங்களுக்கு தலைவனாக இரு, எங்களுக்கு நீ தலைவனாக இரு, சேனாதிபதியாக இரு என்று சொல்லி அவனை அழைக்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் உடைப்பதற்கும் நொறுக்குவதற்கும் அவர் அனுமதிப்பாரானால், அவர் உங்களை வாசம் பண்ணி, அவர் வாசம் பண்ணுகிற உன்னதம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு அதற்கு இணையாக உங்களை வைத்து அழகு பார்க்கிறது மாத்திரமல்ல, உங்களோடு வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அநேக பணிந்த ஆவி உள்ளவர்களை தேற்றுகிறது மாத்திரமல்ல, அநேக நொறுங்குண்டவர்களை ஆறுதல் படுத்துறது மாத்திரமல்ல. அருமையான தேவனுடைய ஜனமே, மறுபடியுமாக தேவன் அவனை அழைத்து வரும் பொழுது சேனாதிபதியாக, ஒரு பெரிய ஒரு அதிபதியாக அவனை அழைத்து வந்து எங்களை ஆளுகை பண்ணு என்று சொல்லி, எந்த இடத்தில் கனவீனமோ அந்த இடத்தில் கனத்துக்கு உரியவனாக அவன் உடைக்கப்பட்டது. ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ள உடைக்கப்பட்டான். கனப்படுத்தப்பட்டது நாடறியத்தக்கதாக கனப்படுத்தப்பட்டார். நீங்க உடைக்கப்படுகிறது சின்ன இடத்துல உடைக்கப்படலாம், ஆனால் சொந்த குடும்பத்துல நீங்க உடைக்கப்படலாம். ஊரே உங்களை கனப்படுத்தத்தக்கதாக தேவன் அதை பார்த்து உலகமே உங்களை கனப்படுத்தத்தக்கதாக தேவன் செய்ய போகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நான் உடைந்து நொறுங்கி இருக்கிறேன், இதுதான் என்னுடைய நிலைமையோ என்று சொல்லலாம். அப்சலோம் மூலமாக உடைக்கப்பட்டு ஓடி போன தாவீது, அவன் ஓடிக்கொண்டே இருக்கவில்லை. மறுபடியும் அந்த அரியணையில் தேவன் ஏற்றி எந்த ஜனங்கள் அற்பமாக பார்த்தார்களோ, இவனுடைய நீதியை விளங்கத்தக்கதாக இவனை மறுபடியுமாக தூக்கி நிறுத்தி ஆளுகை செய்கிற ஒரு தாவீதாக வைத்தது உண்மையானா, தாவீதை எந்த ஜனங்கள் கல்லை தூக்கி எறிய வேண்டும் என்று நினைத்தார்களோ, அதே ஜனங்கள் இவனுக்கு பின்னாக செல்லத்தக்கதாக, இவன் முன்னாக செல்லத்தக்கதாக எல்லாவற்றையும் திரும்பி அவன் இழந்ததை மாத்திரமல்ல, அவனுடையதையும் அவர்களுடையதையும் எதிரிகளுடையதையும் திருப்பிக் கொண்டு
கொண்டு வந்து அவனையும் திருப்திப்படுத்தி அவர்களையும் திருப்திப்படுத்தி எல்லா நாட்டின் அதிபதிகளுக்கும் அனுப்பத்தக்கதாக தேவன் செய்தது போல இந்த நாளில் உடைக்கப்பட்ட உங்களை தேவன் பார்த்து சொல்லுகிறார், நீங்க இழந்ததையும் தேவன் திருப்பி வருவார். உங்களுடையவர்கள் இழந்திருக்கிறதையும் திருப்பி கொடுக்க உங்களை பயன்படுத்துவார். உங்களை அறியாதவர்களுக்கும் நீங்கள் உங்கள் பங்குகளை கொடுக்கத்தக்கதாக தேவன் செய்ய போகிறார். கரங்களை தட்டுங்க. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆறுதலின் தேவன் இப்பொழுது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைக்கிறார். இப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபிஷேக காயத்தை தேவன் கட்டுகிறார். இப்பொழுது ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் 1000 காயங்களோடு இருக்கலாம். இப்பொழுது தேவனுடைய மகிமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவன் உங்களை தொடுகிறார். தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது. தேவனுடைய மகிமை எல்லாரும் எதிர்பாருங்க, எல்லாரும் எதிர்பாருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி, நன்றி, நன்றி. இந்த பாதை உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இந்த பாதை உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பாதை உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. நம்முடைய செல்ல இயேசு இந்த நாளில் வந்திருக்கிறார். நம்முடைய அன்பு இயேசு இந்த நாளில் வந்திருக்கிறார். அவர் கேட்கிறார், ரொம்ப வேதனைப்பட்டுட்டியோ, ரொம்ப வேதனைப்பட்டுட்டியோ, ரொம்ப நொறுங்கிட்டியோ? அருமையான தேவனுடைய ஜனமே, யோசேப்பின் வாழ்க்கையை நொறுக்குவதற்கு தேவன் அனுமதித்ததற்கு ஒரு காரணம் உண்டு. சொந்த சகோதரர்கள் அங்கீகரியாதபடி நொறுக்கினார்கள். 13 வருடம் தகப்பன் சகோதரர்களை விட்டவர் பிரிந்திருக்கிறார். செல்லமாக வளர்ந்தவர். அப்பாவை பார்க்க முடியல, அம்மாவும் பார்க்க முடியல, சகோதரரை பார்க்க முடியல, அன்பு நிறைந்த இருதயம் பார்க்க முடியல. 1 வருடம் 2 வருடம் அல்ல. யோசித்து பாருங்கள். அதிகாரம் 42வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த 42:21 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஒருவர் வாசிங்க சீக்கிரமா. 42:21 நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டான். யோசிச்சு பாருங்க, அந்த கொடியில இருந்து அவன் கெஞ்சி வேண்டிக் கொண்டானா? அந்த கொடியில இருந்து அண்ணா, யூதானா, சிமியோன் அண்ணா, சிமியோன் அண்ணா, அண்ணே நான் உங்களுக்கு ஆசையா இதெல்லாம் கொண்டு வந்தேன். அண்ணே நான் உங்க தம்பி. அண்ணே 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 என்ன கொண்டாங்கண்ணா, அண்ணே என்ன கொண்டாங்கண்ணா. அண்ணே அப்பா ரொம்ப வேதனைப்படுவாங்க. அண்ணே என்ன கொண்டாருங்க. அண்ணே ஒவ்வொருத்தரையா பேர சொல்லி கூப்பிட்டுருப்பா. நப்தலி அண்ணா நீங்களாவது, எசக்காரண்ணா நீங்களாவது. ஆசைங்க. அவன் நம்மை நோக்கி கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவன் மன வியாகுலத்தை நாம் கண்டோம். அவனுக்கு செவி கொடாம போனோம் போதும் சொல்ற. அதுல என்ன உண்டாச்சா? அவன் மன வியாகுலங்களை கண்டு செவி கொடுக்கல. ஐயோ, இந்த நாட்கள்ல உங்களுடைய உள்ளம் மன வியாகுலத்துல வேதனைப்பட்டு நொறுங்கி, மன வியாகுலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில புறமான காயத்தை ஆற்றுவதற்கு டாக்டர்கள் இருக்காங்க. ஆனா மன வியாகுலம் வரும் பொழுது
ஒரு பிரதர் என்கிட்ட வந்து சொன்னார், பிரதர் என்னுடைய மனைவியை பாருங்க, இன்னொருவரோடு தவறான முறையில் ஒரு தொடர்பு வைத்திருக்காங்க. ஐயோ என்னால தாங்க முடியல பிரதர், நான் அவளை ரொம்ப நேசித்தேன், என்னால தாங்க முடியல பிரதர். சமீபத்தில் கடந்த நாட்கள்ல ஒருவர் என்ன சந்திக்க வந்தாங்க. அவங்க சந்திக்க வரும் பொழுது அவங்க சொன்ன ஒரு காரியம், பிரதர் யாரும் இல்லை பிரதர், என்னுடைய மனைவி இந்த நாட்கள்ல இன்னொருவரோடு சேர்ந்து என்னை கொல்லுவதற்கு திட்டம் போட்டிருக்கா. நான் இப்பொழுது அடுப்பங்கரையில நான் பூட்டி கொண்டு படுத்திருக்கிறேன், என்னை கொண்டு போடுவாங்கட்டு பயமா இருக்கு, என்னால தாங்க முடியல, நான் எவ்வளவு நேசித்தேன், என்னால தாங்க முடியல பிரதர், என்னால தாங்க முடியல. ஒரு சிலர் சொல்றாங்க, பிரதர் நான் எவ்வளவோ பணம் கொடுத்து உதவி பண்ணேன், நீங்க பணமே கொடுக்கல என்று சொல்றாங்க. சில வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது சிலர் சொல்றாங்க, நான் என் பணத்தை என் மனைவி நல்லா இருக்கட்டும், பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், இங்க பாருங்க இந்த வெயில்ல கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்பினேன், யார் பின்னாடியோ என் மனைவி பைக்ல போறாளா பிரதர், என்னால எப்படி தாங்க முடியும் பிரதர், மறுபடியும் மனைவியை நான் எப்படி பார்ப்பேன், மறுபடியும் அவளோட நான் எப்படி வாழுவேன், இதை நினைச்சு நான் வேலை செய்ய முடியுதா, ராத்திரி தூங்க முடியுதா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்று கட்டி என்னுடைய மனைவி நல்லா இருக்கணும்ட்டு அனுப்புறேன். இப்ப பாருங்க, நான் பணத்தை தான் அனுப்புறேன். என்னுடைய அண்ணன் வீடு வாங்கினாங்க, எல்லாம் வாங்கினாங்க, ஊருக்கு போனேன், வீடு எல்லாம் அவங்க பேர்ல வாங்கிட்டாங்க. பிரதர் நான் இத்தனை லட்சம் அனுப்புனேன், வீடு வயல்லாம் வாங்கிட்டாங்க அவங்க பேருக்கு, நான் 4 நாள் லாட்ஜில் தங்கிட்டு திரும்பி வாரம் பிரதர், கேட்டா பத்திரம் என் பேர்ல இருக்கு என்று என் சொந்த அண்ணன் சொல்லுகிறான். நம்பிக்கை துரோகம், என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது, என்னால அதை தாங்க முடியல. இத்தனை வருடம் நான் அப்ராடுல குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஜன பந்தெல்லாம் விட்டுட்டு நான் தூர தேசத்துல இருந்து கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்பி என்னுடைய பின்னாட்கள் ஒரு சுகமாய் இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்பதற்காக பணத்தை அனுப்பினேன். அவங்க பேர்ல பதிச்சுட்டாங்க, நான் லாட்ஜில் தங்கிட்டு வந்திருக்கேன் பிரதர். பிரதர் எனக்கு எந்த சேவிங்ஸ் இல்லை பிரதர், இத்தனை வருடம் வேஸ்ட். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ இவங்க என்னுடைய பென்ஷன் பணத்தை, என்னுடைய பிஎஃப் பணத்தை, என்னுடைய மொத்தமா இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ண 28 வருஷம் அந்த பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்றாங்க பிரதர். அதுதான் என்னுடைய எதிர்காலமே, அதை நம்பிதான் என் 3 பொட்ட பிள்ளைகளையும் திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன், ஏமாத்திட்டாங்க. கேட்டா என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு சொல்றாங்க. எந்த ஆதாரம் யாருக்கு தெரியும் என்று சொல்றாங்க, மனசாட்சி இல்லாதபடி பேசுறாங்க. பிரதர் அதை நினைச்சு என் பிள்ளைகளுக்கு வயசாகிட்டே போகுது, கையில பணம் இல்லை, அவனை தேடி நடந்து போனேன், அரசியல் செல்வாக்கு இருக்கு, என்னால ஒண்ணும் செய்ய முடியல. என்னுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எனக்கு மன வியாகுலம் உண்டாகுது, என்னால தாங்க முடியல. நான் மறைச்சு போன என் பிள்ளைகள் நிலைமை என்ன ஆகும்? பிரதர் எனக்காக ஜெபிப்பீங்களா? அருமையான தேவனுடைய ஜனமே, மன வியாகுலத்தோடு, இந்த மன வியாகுலத்தை யாருமே புரியாத இந்த மன வியாகுலத்தோடு மறைவான காரியங்கள், நட்புக்கு பதிலாக தீமை, நீங்க செய்த நன்மைக்கு பதிலாக தீமை, துரோகம் பண்ணின மனிதர்கள் இப்பொழுது உங்களுக்கு துரோகம் பண்ணி இந்த நாடில் ஏமாற்றப்பட்ட நிலைமையிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் உங்களுடைய மன வியாகுலங்களை இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, அதே யோசேப்பின் வாழ்க்கையில் போத்திபாரின் வீட்டிற்கு போகும்போது இவன் நிமித்தம் அந்த போத்திபாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, உண்மைதான். ஆனால் நடந்த காரியம் என்ன? நன்றாக யோசித்து பாருங்கள். செய்யாத ஒரு தவறை செய்தார் என்று சொல்லி அவனை சிறைக்கு அனுப்புகிறார்கள். குற்றவாளி வஸ்திரத்தோடு இருக்கிறான், எல்லாரும் அவனை தவறாக பார்க்கிறார்கள். யோசேப்போடு கர்த்தர் மட்டும் கூட இருந்தா, தகப்பனை விட்டு தூரமாக, அண்ணன்மாரை விட்டு தூரமாக, சொந்த நாட்டை விட்டு தூரமாக,
இருந்த வீட்டில் உண்மையாக இருந்தார். இதற்கு கிடைத்த பலன் சிறைச்சாலையா என்று அவன் நினைக்கவில்லை. அவனுக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், யார் என்னை விட்டு தூரமாக போனாலும் நான் போகிற இடமெல்லாம் என்னோடு ஒருவர் வாசமாயிருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நான் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் அவர் என்னோடு இருக்கிறார். அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு நம்பிக்கை, என்னோடு கர்த்தர் இருக்கிறார், என்னோட கர்த்தர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையும் கூட இருந்த கர்த்தர் அவனை பயன்படுத்தத்தக்கதாக சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிக் கொடுத்தார். அந்த கர்த்தர் நெடுநாள் வேதனையோடு இருக்க அனுமதிக்கவில்லை. சமயம் வரும் பொழுது தேவன் மன வியாகுலங்களோடு வேதனையோடு நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த யோசேப்புக்கு திடீரென்று ஒரு நாள் அழைப்பு வருகிறது. ராஜ சமூகத்தில் முன்பாக போய் நிற்கிறார். தேவன் அந்த மன வியாகுலத்துக்கு பலன் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த பலன் எப்படிப்பட்ட பலனாக இருந்தது? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். ராஜா அவன் சொல்படி எல்லாரும் கேட்க வேண்டும் என்று உயர்த்தினார். இப்பொழுது அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக பாசமுள்ள அப்பாவை காணத்தக்கதாக தேவன் செய்தார். மீதி உள்ள நாட்கள் மகிழ்ச்சியான நாட்களாக இப்பொழுது அவன் ஒருவன் வியாகுலப்பட்டார். ஒரு தேசம் வேதனையோடு இருக்கிறதை நீக்க அவனை தேவன் பயன்படுத்தார். நீங்கள் ஒருவர் வேதனைப்படலாம், தேவன் இந்த வேதனையை நீ சகித்தார். யோசேப்பு சொந்த சகோதரர்களையும் இனத்தையும் காக்க ஏதுவாக 13 வருட வேதனை, சொந்த ஜனத்தை காக்க மட்டுமல்ல அந்நிய தேசத்தையும் காக்கத்தக்கதாக, அநேகரை போஷிக்கத்தக்கதாக, அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் அவனுடைய தகப்பன் பார்த்து மகிழத்தக்கதாக, இவன் அவன் தகப்பனை பார்த்து அனைத்து முத்தமிடத்தக்கதாக. பாருங்க, குழியில் இருக்கும் பொழுது கெஞ்சினான். தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். ஆனா அவனை சந்தோஷப்படுத்தின விதம் எப்படி தெரியுமா? எல்லாரையும் சாப்பிட அழைத்து விருந்து வச்சு, வயசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு, எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சுட்டு, பென்யமீனுக்கு மட்டும் தன்னுடைய பங்குல இருந்து 5 பங்கு வைத்தான் பாருங்க. அப்போ 13 வருட வியாகுலங்கள், அவன் குழியில கிடந்து படுத்தின அந்த வேதனைகள், இப்பொழுது யோசேப்பு அதை பார்க்கும் பொழுது இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. 13 வருட பாடுகள் எல்லாம் தீரத்தக்கதாக. அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவன் பார்த்து கதறுகிறான். அவங்க அப்பா வராங்க, உங்க அப்பாவுக்கு இங்க இருந்து ரதத்துல நிறைய தின்பண்டங்கள் அனுப்புறான். அப்பா வராங்க. யோசேப்பு, இன்னும் நீ உயிரோடு இருக்கிறாயா? யோசேப்பு, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா? இவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இவனை நேசிக்கிற அந்த தகப்பனை அவன் கட்டி பிடித்து சகோதரர்கள் காணத்தக்கதாக, பார்வோர் காணத்தக்கதாக கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அன்பு கூர்ந்தானே, அந்த ஒரு சூழ்நிலையை தேவன் அவனுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்து மகிழ பண்ணுவதற்கு அந்த பாதையில் தேவன் நடத்தினாரே. அந்த யோசேப்புக்கு அப்படி ஒரு நாளை காண செய்தது போல, அருமையானவர்களே, யோசேப்பின் தேவன் இப்படிப்பட்ட பாதையில் நடந்து வருகிற உங்களுக்கோ அப்படிப்பட்ட ஒரு மகிமையான, மகிழ்ச்சியான, இன்பமான ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கிற நாட்களை தேவன் உங்களுக்கும் குறித்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்க.
வந்தா வெளிச்சம் வரும், மேடு வந்தா பள்ளம் வரும். ஆண்டவர் சொல்ற, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் உங்களை நான் மகிழ்ச்சியாக போகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் என் தேவன் உங்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாளிலும் ஒன்று நாம் அறிந்து கொள்வோம், தேவனுடைய அனுமதி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில சத்துரு எதையும் செய்ய முடியாது. இரண்டாவது அறிந்து கொள்வோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். மூன்றாவது ஒன்றை அறிந்து கொள்வோம், தேவன் ஒரு நாளும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை விட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். எந்த ஆறுகளை தாண்டினாலும், யார் நம்ம கூட இல்லாம போனாலும் அவர் நம்ம கூட இல்லாம இருக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ள வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வேதனையின் அனுபவத்துல அதை பார்த்து கொண்டு சும்மா இராதபடி அந்த நெருப்புக்குள்ளே வந்து அவங்க யார் என்பதை அந்த ராஜாவுக்கு அறிவிக்க நெருப்புக்குள்ள இறங்கி வந்தாரே, அவர் சொல்லுகிறார், நீ நடக்கிற நெருப்புக்குள்ள அவர் இறங்கி வந்து நீ படுகிற வேதனையை அவரும் பட்டு, யார் வேதனைப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு நீங்க யார் என்பதை அறிய சொல்லி அவங்க வார்த்தையினால உங்களை வேதனைப்படுத்தினவர்களை ஆறுதல் படுத்தத்தக்கதாக காரியம் மாறுதலாக முடித்து, எந்த இடத்துல யார் அவமானமாக நினைச்சு யார் அவங்களை தூக்கி கொண்டு நெருப்புகளை போட்டாங்களோ அவர்கள் மத்தியில அவர்களுக்கு மேலாக உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற ரட்சகர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில நான் அப்படி செய்ய போகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இங்க இருக்கிற ஒரு சிலருடைய பிள்ளைகள் யாக்கோபு வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டது போல வியாகுலப்பட்டு பலவிதமான தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு யாக்கோபு வேதனைப்பட்டது போல வேதனைப்படுகிறார். இந்த வேதனையின் முடிவு ஒரு யோசேப்பு உயர்த்தப்பட்டது உண்மையானால் உங்க பிள்ளைகளை யோசேப்பை போல தேவன் உயர்த்தப்பட போகிறார். உயர்த்தப்பட்ட யோசேப்பை யாக்கோபு பார்த்து கழிகூர்ந்தது போல உங்க பிள்ளைகள் உயர்த்தப்பட்ட யோசேப்பாக நீங்க பார்த்து கழிகூறுகிற நாட்கள் வெகு சமீபம், 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 சமீபம். தேவன் அதை செய்கிறார், தேவன் அதை செய்கிறார். தேவன் அதை செய்வதற்கு தான் வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்கள் நான் நொறுக்கப்படுகிறேன், இது என்னுடைய பாவம் தானே, என்னுடைய பலவீனம் தானே என்று சொல்லி ஒருவேளை பிசாசு உங்களையே நீ தான் சரியில்லை என்று சொல்லலாம். அருமையான தேவனுடைய ஜனமே, பல காரியங்கள் சத்துரு ஒருவேளை இந்த நாள்ல உங்களை காயப்படுத்தினா, அவன் காயப்படுத்தினாலும் அந்த தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். அருமையான தேவனுடைய ஜனமே, சத்துரு சில வேளைகள்ல காயப்படுத்தலாம். அப்பொழுது நீங்க என்ன நினைப்பீங்க, பிசாசு என்ன காயப்படுத்துகிறார், அப்போ நான் ஏதோ ஒரு தவறு பண்ணதுனால தேவன் அனுமதித்திருக்கிறார், அதனால பிசாசு
என்ன காயப்படுத்துகிறான் அப்படி நீங்க நினைக்கலாம். லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன, அவனை பிசாசு காயப்படுத்தத்தக்கதாக கல்லை வச்சு காயப்படுத்தினா, அவனுக்கு காயம் உண்டாக பிசாசு அவனையே பயன்படுத்தினான். இப்பொழுது பலர் பலவிதமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், ஒரு நாள் வந்தது எல்லா பிசாசும் ஒட்டுமொத்தமாக ஓடத்தக்கதாக இயேசு அவனை சந்தித்தார். மறுபடியும் அவன் மூலமாக பெரிய ஊழியம் நடைபெற்றது உண்மையானால் இந்த நாள்ல பிசாசு உங்களை காயப்படுத்தலாம். தேவன் சொல்கிறார், அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் நான் இந்த நாள்ல ஒரு பெரிய அறுவடையை செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. எந்த சத்துரு உங்க குடும்பத்தை பாதிக்கிறானோ அந்த சத்துருவை பாதிக்க தேவன் யாரையோ பயன்படுத்த போகிறது இல்லை, உங்களும் பயன்படுத்த போகிறார். உங்களை தான் பயன்படுத்த போகிறார். உங்களை பயன்படுத்த போறார். திரும்ப 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 ஆவியானவர் சொல்லுகிறார், இல்லப்பா இல்ல பிரதர், என்னால புரிந்து கொள்ள முடியலையே, என்னுடைய சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்கிறது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் மாற்ற என் தேவனால முடியும். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இம்மட்டு வா மிஞ்சி வராதே என்று சமுத்திரத்துக்கு கட்டளையிட்டு ஸ்டாப் பண்ண தேவன் இந்த நாள்ல உங்க பிரச்சனையை பார்த்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறார். இவ்வளவுதான், இதுக்கு மேல என் பிள்ளைய தொடக்கூடாது, இதுக்கு மேல தொடக்கூடாது அப்படி சொல்லி இந்த நாள்ல சிவந்த சமுத்திரம் வரைக்கும் தான் அவன் வரலாம், தொடரலாம். ஆனால் அதுக்கு மேல அவன் வருவான், சிவந்த சமுத்திரத்துக்கு உள்ள வருவான். அக்கறைக்கு நீங்க போவீங்க, அவன் அக்கறைக்கு வரமாட்டான், அவன் பிரேதம் தான் வரும். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தேவன் உங்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தி கொண்டு போகிறார். பார்வோனின் அடிமைத்தனம் முடிந்தது, பார்வோனால நீங்க வேதனைப்பட்டது முடிந்தது. இப்பொழுது சிவந்த சமுத்திரத்தை தாண்ட போறீங்க. உங்களை பின்தொடர்கிற சத்துருவுக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது. இன்று காண்கிற எய்த்தியரை இனி நீங்க காண போகிறது இல்ல, இனி வேதனை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இனிமேல் நீங்க காண போகிற இடம் கானான். அல்லேலூயா. கானானுக்குள்ள தேவன் நடத்த போகிறார். உங்களை தேவன் கானானுக்குள்ள தேவன் நடத்த போகிறார். திரும்ப திரும்ப தேவன் சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள நீங்க பிரவேசிக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள நீங்க பிரவேசிக்க போறீங்க. அங்க நீங்க பார்க்க போகிறது பாலும் தேனையும் பார்க்க போறீங்க. இதுக்கு மேல உங்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்த அங்க யாரும் இருக்க போகிறது இல்ல. ஆளோட்டிகள் இனி உங்களை ஆளுகை செய்ய முடியாது, ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களை ஆளுகை செய்த அந்த ஆளோட்டி பொல்லாத பிசாசு உங்களை வேதனைப்படுத்தி உங்களை அடிமை போல நடத்தி செங்கலர்க்க வைத்திருக்கிறார். இப்பொழுது தேவன் சொல்கிறார், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். இனி அவனுக்கு நீங்க அடிமை இல்ல, தேவனுக்கு அடிமை. இனி நீங்க அடிமையானவர்கள் அல்ல, சுயாதீனமானவர்கள். இப்பொழுது அடிமைத்தனத்தின் நுகத்தை தேவன் முறிக்கிறார். ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், எஸ். Thank you. பெற்றுக்கொள்ளுங்க. Thank you. Thank you. ஒரு சிலரை தேவன் உயர்ந்த ஸ்தானத்திற்கு தேவன் கொண்டு வர போகிறார். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். சில காரியங்கள்
சில பலவீனங்கள். இதை பார்த்து தேவன் என்ன பார்த்து கடந்து போயிடுவாரோ என்று நீங்க குற்ற உணர்வுக்கு நீங்க இடம் கொடுக்காதங்க. ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், உங்க வாழ்க்கையில பலவீனத்தை கொண்டு வந்து தேவனை விட்டு உங்களை தூரமாக்கி தேவனுடைய திட்டத்தை அறியாதபடி உங்களை தூரமாக்குறது அவனுடைய சதி என்பது என் தேவனுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லாரும் நல்லவங்க தான், நீங்க எல்லாரும் நல்லவங்க தான். அல்லேலூயா, நீங்க எல்லாரும் நல்லவங்க தான். சத்துரு மட்டும்தான் மோசமானவன், தேவனுக்கு தெரியும். இதை யார் செய்தார்? சத்துரு செய்தான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில தடைகளை தேவன் உடைக்க போகிறார். இன்றைக்கு இந்த நாட்கள் ஒரு செழிப்பான ஒரு எல்லைக்குள்ள உங்களை அழைத்து கொண்டு போக போகிறார். நிறைய காரியங்கள், தடைப்பட்ட காரியங்களை தேவன் உங்களுக்கு மறுபடியும் நீங்க திருப்பி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் செய்ய போகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தேவன் உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு 1வது அதிகாரம் 3 வாசிக்கும் பொழுது ஒரு வாசிக்க கேட்போம். தயவு செய்து அதை மட்டும் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவன் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினால் எந்த உபத்திரவங்களிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும். இங்க பாருங்க இந்த வார்த்தை, அவரே. நீங்க யாருகிட்ட இருந்தோ ஆறுதல் வரும் எதிர்பார்க்கிறீங்க. ஆனா தேவன் சொல்கிறார், அண்ணாளே உனக்கு உன் வீட்டுக்குள்ள இருந்து ஆறுதல் வராது. 2 மடங்கு எல்கானா பங்கு கொடுக்கலாம், அது ஆறுதலை கொடுக்காது. ஆனா ஆறுதல் கிடைக்கிற இடம் தேவனுடைய சமூகம். தேவன் ஆறுதல் படுத்த முடியும். அல்லேலூயா. அவரே எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலும் ஆறுதல் படுத்துகிறவன் அவரே. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கிடுங்க. அவரே. யாருக்கிட்ட ஆறுதலுக்கு நீங்க போனாலும் 1க்கு 2 சொல்லி உங்களை வேதனைப்படுத்துவாங்க ஒழிய, நிச்சயமான முறையில எப்படி யோபுவின் சகோதரர் நண்பர்கள் கொஞ்ச நாள் ஆறுதல் படுத்தி மறுபடி காயப்படுத்த ஆரம்பிச்சாங்களோ, அதுபோல மறுபடி உங்களுடைய பலவீனம் என்று நினைத்து உங்களுடைய வேதனையின் அனுபவத்தை அவங்க அட்வான்டேஜா எடுத்து உங்களை குற்றப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எல்லா உபத்திரவங்களிலும் நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர் அவரே. அவரே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாக்களிடமிருந்து வரும். அதே போல நமக்கு ஆறுதல் எங்கிருந்து வரும்? அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஆறுதலின் தேவன். ஆறுதலின் தேவன். அடுத்த வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு. யோசித்து பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில, இந்த பூமியில பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு பாடுபடுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் ஆறுதல் கொடுப்பார். எந்த அளவுக்கு பாடுபடுகிறோமோ அந்த அளவுக்கு ஆறுதல் வரும். அவருடைய ஆறுதலை நம்ம அனுபவிக்கணும்னா பாடுகள் படும் பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து ஆறுதல் வரும். தாகம் இல்லைன்னா தண்ணி குடிக்க முடியவே முடியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், எப்பா இந்த பாடு எதுக்கு தெரியுமா? என்னுடைய ஆறுதலை அனுபவிக்க. இந்த ஆறுதல் எதுக்கு? அடுத்த வசனம் வாசிங்க. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் ஏதுவாகும், அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்கள் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது.
பாடுபடும் பொழுது ரட்சிப்பு பலன் செய்கிறது. அல்லேலூயா. நமக்குள்ள அந்த ரட்சிப்பு, வேதம் சொல்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பலன் நமக்குள்ள அந்த ரட்சிப்பு பலன் செய்யணும்னா எப்ப தெரியுமா? சொல்லுங்க, எப்போ? பாருங்க, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்றது தெரியுமா? அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு பலன் கொடுத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் அபிஷேகம் வேணும், இன்னும் கொஞ்சம் பலன் வேணும். ஆண்டவர் சொல்ற, இந்த அழுகையின் பள்ளத்தாக்க நீ சுத்தி நடக்க விரும்புகிறா, ஒருவன் நடந்தா இப்ப இருக்கிற பலத்தோட அனாயிட்டிங்கோட இன்னும் கொஞ்சம் பலனை நான் உனக்கு கொடுக்க போறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சத்துருவர் சர்வ சாதாரணமா நிர்மூலமாக்கக்கூடிய கிருபையும் பலனும் பிரச்சனைகளை பாருங்க. அந்த பலன் சிம்சோன் மேல வரும் பொழுது அந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டி போல பார்த்து ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழிச்சான். நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கணும்னா அழுகையின் பள்ளத்தாக ஒருவன் நடக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் பலத்தின் மேல் பலன் வரும். கிருபையின் மேல் கிருபை இலவசமா கிடைக்கும். ஆனா பலத்தின் மேல் பலன் வரணும்னா நம்ம சில பாதைகள்ல கடந்து போகும் பொழுதுதான் பலத்தின் மேல் பலன் உண்டாகும். பவுல் சொல்லும் பொழுது இதே கொரிந்தியர்ல இந்த பாடுகள்ல பாடு ஒரு பெருகும் பொழுது தேவனுடைய வல்லமை என் மேல் தங்கும்படி, அது 12:12 வாசிங்க. என் கிருபை உனக்கு போதும். அதை வாசிங்க. அதற்கு அவர், ஆமா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து சந்தோஷமாய். அடுத்தது, பலமுள்ளவனாய் இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரியம், பிரியாணி சாப்பிடுறதுக்கு பிரியம் இருக்கலாம், இது சாப்பிடுறதுக்கு பிரியம் இருக்கலாம், வீடு கட்டுறதுக்கு பிரியம் இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் வல்லமை உங்க மேல தங்கணும்னா என்ன பாடு கிறிஸ்துவின் மீதம் வந்தாலோ அந்த பாடுகள்ல முறுமுறுக்காம சகிக்கிறதுக்கு நான் ரெடின்னா அவர் சொல்லுவார், நான் வல்லமையை கொடுக்கிறதுக்கு நான் ரெடி என்று சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7 வாசிங்க. போல இருக்கிறோம். அடுத்த வசனம், ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவென்றால் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் இன்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் இன்னும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபத்திரவம் எதற்காகவா? அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்படி வரும் பொழுது அவர் என்ன செய்வாரா? தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அல்லேலூயா. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் வனாந்தரத்துல கரடியும் சிங்கமும் வந்தது, கிழிக்க பலன் கொடுத்தார்.
இப்பொழுது அந்த கோலியாத்தும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் சொன்னார். தேவன் அதை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கத்தையும் கரடியும் சந்திக்கும் பொழுது அவனுக்கு தேவன் நினைத்தார். ஆனா கோலியாத்தை வீழ்த்தும் பொழுது எல்லாரும் நினைக்கத்தக்கதாக தேவன் செய்தார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சிங்கத்தையும் கரடியும் நீங்க சந்திக்கும் பொழுது தேவனால் நினைக்கப்படுவீங்க, அபிஷேகம் பண்ணப்படலாம். ஆனா பெரிய கோலியாத்தை வீழ்த்த உங்களை தேவன் முன்ன கொண்டு நிறுத்தி அந்த கோலியாத்தை நீங்க வீழ்த்தினா தேவன் நினைக்கிறது மாத்திரமல்ல, எல்லாரும் உங்களை நினைப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ ஒரு கோலியாத்துக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறாய். உன்னை கொண்டு அந்த கோலியாத்தை வீழ்த்த போகிற, அந்த கோலியாத்து உன்னை வீழ்த்த போகிறது. நீ அதை வீழ்த்துறதுக்கு உனக்கு பலன் கொடுக்க போகிற. எதற்காக இந்த கோலியாத்தை நான் நிறுத்தி இருக்கிறேன்? இதன் மூலமாக உன்னை நான் கனப்படுத்த போகிறேன். காரணம் தட்டுங்க. அல்லேலூயா. இதன் மூலமாக அறியப்படாதவர்களும் அறியத்தக்கதாக எல்லாரும் வாயும் இவனுக்கு 1000, சவுலுக்கு 1000, இவனுக்கு 10,000 என்று பாட்டு பாடத்தக்கதாக அந்த இடத்துல அந்த கோலியாத்தை தேவன் நிறுத்தி தாவீதை கோலியாத்தை சந்திக்க வைத்தார். கோலியாத்து போன்ற ஒரு பிரச்சனையை உங்களை சந்திப்பதற்கு தேவன் அனுமதித்தது உண்மையானால் இந்த நாள்ல தேவன் சொல்கிறார், அதற்கு பிற்பாடு எல்லாரும் நீங்க தேவ பிள்ளைகள் என்பதையும் தேவனுடைய பலத்தினால நீங்க இருக்கிறீங்க என்பதையும் எல்லாரும் அறிய இந்த கோலியாத்தை நிப்பாட்டி இருக்கிறார். இதை வீழ்த்த அவர் பலன் தந்து அதற்கு பிற்பாடு உங்களை கனப்படுத்த போகிறார். இதுதான் உண்மை. காரணங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ரகசியம். இந்த கோலியாத்தை வீழ்த்த தேவன் பலன் தருவார். எதற்காக இந்த கோலியாத்? யான் நான் சந்திக்கிற இந்த கோலியாத் எதற்காக எனக்கு முன்பாக நிறுத்தப்பட்டது? இது ஒரு பெரிய பிரச்சனை. என் குடும்பத்துல, என்னுடைய தொழில, என்ன சூழ இருக்கிறவங்க கோலியாத்து போல சில பிரச்சனைகள் இருக்கு, சில பாவ காரியங்கள் கோலியாத்து போல இருக்கு. இதை பேஸ் பண்ண முடியல. அதை பேஸ் பண்ணவும் அதை அழிக்கவும் தேவன் உங்களுக்கு பலன் தருவார். அதற்கு பிற்பாடு அதே இடத்துல எல்லாரும் உங்களை அறியத்தக்கதாக தாவீது சொல்லுவான், அப்னேரே இந்த வாலிபன் யாரும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. இது ஒரு முக்கியமான நேரம். ஆண்கள் பகுதியில தேவனின் தேவ வல்லமை, தேவ வல்லமை. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. சாலமோன் தேவனுடைய கரம்
உன்னை தொடுகிறது. எஸ் சலமோன், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விசேஷமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். உன் மேல ஒரு அக்கினி இப்பொழுது இறங்குது. நீ உடைந்து போய் வந்திருக்கிறது உண்மைதான். ஒண்ணு இந்த நாள்ல கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய தாவீதாக மாற்ற போகிறார். A great anointing உன் மேல இறங்கி வருகிறது. சலமோன் பெற்றுக்கொள், இதுவல்ல, இன்னும் 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 fire, 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 fire. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. Receive the power, receive the power. Thank you, 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 thank you. எல்லாரும் எதிர்பாருங்க. ஏசாயா 57:18 சொல்கிறது, நான் அவர்கள் வழியை பார்த்து அவர்களை நான் குணமாக்குவேன், நான் அவர்களை குணமாக்குவேன், நான் அவர்களை குணமாக்குவேன், நான் அவர்களை குணமாக்குவேன். அவர்களில் துக்கப்பட்டவர்களை நான் ஆறுதல் படுத்துவேன், நான் அவர்களை குணமாக்குவேன். அற்புதங்கள் நடந்துள்ளதாக இயேசுவின் நாமத்தில்